ஹலோ சில்லிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் சில்லிஸ் கிளப். இன்றைக்கி நான் என்ன மூவி கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, 2 அமெரிக்கன் மூவி, ஒரு ஜாப்பனீஸ் மூவியில். ஃபர்ஸ்டே ஒரு டிஸ்க்ளைமர் நான் போட்டுடுறேன், அதுக்கப்புறம் என்ன சொல்லக்கூடாதுப்பா. ஏன்னா இதுக்கு நான் அடிக்ட் ஆகிட்டேன், கேட்குற நீங்களும் அடிக்ட் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரிங்க, அப்படி என்ன மூவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஹீட்டட் டிரைவரிங்க. சொல்லும் போதே செம குஷியாக இருக்குது எனக்கு. இதில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹட்சன் வில்லியம், கானர் ஸ்டோரின்ற 2 பேருங்க. இது வரைக்கும் பார்த்ததுல பெஸ்ட்டு கெமிஸ்ட்ரி இவங்களோட தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. ஸோ ஹட்சன் பற்றி பார்க்கணுன்னா, இவர் 2001 பிறந்திருக்காருங்க. எஜுகேஷன், ஃபிலிம் ப்ரோக்ராமிங், ஆக்டிங் டிகிரி தான் முடிச்சிருக்காரு, நாட் கம்ப்ளீட்டட். அவரோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிமில் இருந்தாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் டைரக்டிங் அப்புறம் சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேயும் ரொம்ப இன்வால்வ்டாக இருந்திருக்காரு. இவருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இருக்காங்கங்க, அவங்க ஒரு டேட்டூ ஆர்டிஸ்ட். ஸோ இவரோட எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லேயும் அவங்க கூடவே இருந்ததாக இவர் சொல்லியிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது கானர் ஸ்டோரி. இவர் 2000 ஆண்டு பிறந்திருக்காரு. இவர் டிகிரி பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் ஆக்டிங் அண்ட் ஸ்போர்ட்ஸ் தாங்க பார்த்துருக்காரு. கெரியர்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் மட்டும்தான் இருந்திருக்காரு, நாட் கம்ப்ளீட்லி. இவருக்கு கேர்ள் ஃப்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா நோ. பட் இவரும் பேசிக்காக ஒரே மீடியத்துலேருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லலாங்க. எப்படின்னா ரைட்டிங் அண்ட் டைரக்டிங் இந்த ரெண்டுத்துலேயுமே 2 பேரும் இன்வால்வ்டாக இருந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் சொல்கிற பேசிக்கான சக்ஸஸ் ஒரே விஷயம் பார்த்திங்கன்னா ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் இன்ட்ரெஸ்ட் தாங்க. ஸோ 2 பேரும் அடிப்படையில் ஒரு சாதாரண சின்ன தொழிலேருந்து, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பார்ட் டைம் ஜாப்லேருந்து அதுக்கப்புறம் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லாங்க. ஸோ அதனால் ஒருத்தர் இந்த படத்தில் நடிக்கும் போது நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி பேட்டிஸ்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்க, கதைக்குள்ளே போகலாம். கனடா அப்புறம் ரஷ்யாக்காக விளையாடுற 2 ஹாக்கி கேப்டன்ஸ்க்கு நடுவில் காதல் ஏற்பட்டால் அது எப்படி இருக்கும் அப்படின்றதாங்க இந்த கதை. ஸோ அவங்க கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹட்சன் ஒரு பக்கத்து வீட்டு பையன் மாதிரியும், கார்னர் ஒரு ஆட்டிடியூட் இருக்கிற ஒரு ஆள் மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க ஆனால் ஆஸ் யூஷுவல் ஒரு ஹெவி காம்படிட்டர்ஸாக தான் இருக்காங்க. இவங்களோட காதலுக்காகலாம் இவங்களோட போட்டியை விட்டு கொடுக்குறதா இல்லைங்க. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் சைட் அட்ராக்ஷன், சீக்ரெட்ஸ், கேஷுவல் ரிலேஷன்ஷிப்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு டீப்பஸ்ட்டு லவ்வாக மாறுதுங்க. அதுவும் சாதாரணமாக இல்லைங்க, செவரல் இயர்ஸ்ன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இந்த படம் 2008 ஸ்டார்ட் ஆகி 2018 வரைக்கும் அவங்களோட ரிலேஷன்ஷிப் போகிற மாதிரி தாங்க காட்டியிருக்காங்க. ஸோ இட்ஸ் டுக் லாங். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இதில் பெரிய விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா எமோஷ்னலி ரொம்ப வீக் ஆக்குற மாதிரி, இதை ரிவீல் பண்ண முடியல, கெரியர் இஷ்யூஸ்னால இது ஒரு ஃபர்பிடன் லவ் மாதிரி ஹைட் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு 2 பேரும் தள்ளப்படுறாங்க. ஸோ இப்போ இருக்க சொசைட்டி சுச்சுவேஷனில் ஒரு ப்ரைவசி இல்லாமல் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டு அவங்களால இந்த ரிலேஷன்ஷிப்பையும் கண்டினியூ பண்ண முடியுமா, இல்லை கெரியருக்காக கேமை ப்ளே பண்ணிவிட்டு அவங்களோட ரியல் லவ்வாக அவங்க மிஸ் பண்ண போகிறாங்களா, அதுதாங்க இதோட மீதி பாதி. இதை ஒரு 6 சாப்டர்ஸாக கொடுத்துருக்காங்கங்க. ஸோ ஒவ்வொரு சாப்டர்லேயும் அவங்களோட இயர்ஸ் கணக்கில் பிரித்து என்ன நடக்குது ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிங்க. இதில் என்ன நடக்கும்னு ரொம்ப விறுவிறுப்பாக இருந்ததுன்னு சொல்லலாம். இன்ட்ரெஸ்டிங்கான குட்டி சீன்ஸ் இருந்தது. அண்ட் தென் ரொமான்டிக் சீனுக்கு பஞ்சமே கிடையாது. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் சீசன் முடியுதுங்க. செகண்ட் சீசனுக்காக வெயிட் பண்ணுற தீவிர ரசிகையில் நானும் ஒரு ஆளுன்னு சொல்லலாம். என்னோடய ஃபேவரட் செக்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா காட்டேஜ் சாப்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஃபைனலாக என்ன ஆகும் அப்படின்ற அந்த க்யூரியாசிட்டியாக இருக்கட்டும், இல்லை இவங்களா ஒரு நார்மலாக எமோஷ்னல் பீப்புளாக இருக்கிறவங்கள அங்கங்கே ஒரு அது காமெடின்னு சொல்ல முடியாது, பட் சம்திங் இஸ் கிரியேட்டட். ஸோ அந்த இடங்கள் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நீங்களும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். Until, ta-da, bye.